இந்த ஹார்மோஸ் கிட்ட டோல் சிஸ்டம் கொண்டு வரலான்னு ஈரான்ல யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த செய்தி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் போல இருக்குங்க. ஏன்னா இப்ப என்ன இருக்குன்னா, ஈரானோட பார்லிமெண்டரி கமிட்டி இருக்குல்ல, அவங்க இந்த விஷயத்தை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ண கையோடு இந்த பிளானுக்கு அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஹார்மோஸை பேஸ் பண்ணி விடாம டோல் சார்ந்த எல்லா கட்டணங்களையும் இம்போஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி அங்க எந்தெந்த நாடுகளோட கப்பல்கள் போயிட்டு வரணுமோ நாம சார்ஜஸ் வாங்கி பண்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களாம் ஈரான்ல. இப்ப ஒட்டுமொத்த உலகமும் இந்த செய்தியை கேட்டுதான் குழப்பத்துல இருக்கு. பயம்னு சொல்ல முடியாது, குழப்பம். எந்த அளவுக்கு அவங்க அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எது எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அமௌண்ட்டை நம்ம கொடுத்து ஒரு சரக்கு அங்கிருந்து கொண்டு வரணுமான்ற மாதிரி பல விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா மேல பல நாடுகளுக்கு இருக்க கோவம் இருக்குல்ல, அது இன்னும் அதிகமாகும். கோவம் வராத நாடுகள் கூட ஓரளவுக்கு இப்ப கோவப்படவ ஆரம்பிக்கும் அமெரிக்கா மேல. ஏன்னா சும்மா இருந்த ஹார்மோஸா சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் டோல் அவங்க ஃபுல்லா போட்டு இம்போஸ் பண்ணி காசை வசூல் பண்றாங்கன்னா வைத்தறிச்சல் எங்க போய் நிற்கும் கட்சியில. ஓகே, மார்க்கோ ரூபியோ, யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவர் என்ன சொல்றாரு இப்போ, இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, வேற வழி இல்லை, ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், ரீஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஒன்னு எப்பவுமே எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதே பாதை சார்ந்து ஓப்பன் பண்ணி ஆகணும், இல்லையா வேற வழி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. வேற வழினா ஹார்மோஸுக்கு பின்பக்கம் வேற வழியெல்லாம் யோசிச்சிடாதீங்க மக்களே. இவங்க சொல்றது த்ரெட்டு, புரியுதா? இதைத்தான் இப்படி பாலிஷா சொல்லியிருக்காப்புல. நாங்க இன்னும் எங்களோட போர் இலக்குகள் இருக்குல்ல, அதை நோக்கி தான் முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க பேக் அடிக்கவே இல்லை. எங்களோட போர் இலக்குகளை அச்சீவ் பண்றதுக்கு மாச கணக்கில் ஆகாதுங்க, சில வாரங்களே போதும்னு சொல்றாரு. சில வாரங்கள் வேறையா, இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கே உலகம் தாங்க முடியல, இன்னும் சில வாரங்கள் போச்சுன்னா தலைவலிதான். இதுல அவங்களோட போர் இலக்குகளை முக்கியமான விஷயமா அவர் கருதுறது இந்த ஈரானோட ட்ரோன் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லா அடிச்சு 100% வரைக்கும் அடிச்சு காலி பண்றது. அப்புறம் ஈரானோட நேவி, இதையும் முற்றுமுழுதான் முடிச்சு விட்டுறது. ஏன்னா நேவியை வச்சுதானே ஃபுல்லா ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் ஈரானோட ஏர்ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் எங்க ஈரான்ல வெல்த்தியா இருக்க போகுது, அது கஷ்டம் தான், நம்மளே ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஈரான் மேல தடைகளா போட்டு அங்க இருக்க விமானங்கள் சார்ந்து எந்தவித பழுது பார்ப்பு வேலைக்கும் பல நாடுகள் உதவுறது கிடையாது. அமெரிக்காவோட போர் விமானங்கள் அதிகமா இருந்திருக்கு தெரியுமா, ஈரானியன் ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி. அது சார்ந்த பார்ட்ஸ் எங்க போவாங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இப்படி 1008 பிரச்சனை ஏற்கனவே ஈரான் ஏர்ஃபோர்ஸ் சம்மந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சமீபமா நீங்க கேட்கிற கேள்விகள்லாம் ஈரானோட மிசைல்ஸ் ஹிட் பண்ணிடுச்சு, ட்ரோன்ஸ் ஹிட் பண்ணிடுச்சுன்னு கேட்டுப்பீங்க தவிர, ஈரானோட போர் விமானங்கள் ஃபுல்லா எதிரிகள் கண்ணில் விரல விட்டு ஆட்டு இருக்குன்னு நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அது காரணம் இதுதான். ஓகே, ஆனா அவங்களும் அந்த லெஜிட்டிமேட் டார்கெட் லிஸ்ட்ல இதை கொண்டு வந்திருக்காரா. இன்னொரு மேட்டர் சொல்றாரு, எங்க வேலையை நாங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டோங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், ஒரேடியா முடிச்சிருவோம். இப்ப நாங்க இன்டென்ஸா அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ட்டு ரூபியோ சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் அடிச்சு பொழக்கிறது. இந்த வரைபடம் உங்களுக்கு தெரியுதாங்க? இது என்னன்னா, ஒருவேளை அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க, போர் கப்பல்களை கொண்டு போயிட்டு கார்க் ஐலாண்டு கிட்ட அப்படி டாக் பண்றாங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்கும் நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன ஆகுனாக்கா, அமெரிக்கா கப்பல்கள் வருதுன்னு வைங்க, வெசல்ஸ், அந்த பக்கம் இருக்க ஈரானோட ஷோர் பேஸ்ட் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஹிட் பண்ணும். தூரமா இருக்க டார்கெட்டே சீக்கிரமா அடிச்சு முடிச்சிடும் ஈரான். இவ்வளவு பக்கத்துல டார்கெட்ஸ் வருதுனாக்கா, மூவபிள் டார்கெட்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியா ஆயிடும். ஒரு கண்டம். ரெண்டாவது கண்டம் என்னன்னா, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதான் ட்ரோன்ஸ் ஈரானோடது, அதெல்லாம் மலைமலையா குவிச்சு அமுச்சு விட்டாங்கன்னா எத்தனை ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஒரு டைம்ல. ஸோ ரெண்டாவது கண்டம் பெருசா இருக்கும். சரி, அட்லீஸ்ட் இதையும் தாண்டி வராங்கன்னு வச்சுங்க, மூணாவது கண்டம் இன்னும் பெரிய கண்டம். டாக் பண்ணணும்னா இதை தாண்டி தான் டாக் பண்ணி ஆகணும். இந்த நேவல் மைன்ஸ், அவங்க இந்த நிலத்துல கண்ணி வெடி புதைச்சு வைக்கிற மாதிரி கடல்ல ஃபுல்லா மைன்ஸை லே பண்ணி வச்சிருக்காங்க ஈரானியன்ஸ். ஸோ அதெல்லாம் தாண்டி போனோம்னாக்கா ரொம்ப 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 கஷ்டம். இந்த 3 கண்டங்களை தாண்டணும். சரி, இதையும் தாண்டாங்கன்னு வச்சுங்க, உலகத்துல பெரிய மிலிட்டரி பவர் கொண்ட நாடு அமெரிக்கா, அது இதுன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி தாண்டாங்கன்னு வைங்க, 4வது ஒரு கண்டம் ஒன்று வரும், அட்டாக் வெசல்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக்கா செல்லக்கூடிய போட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, சூசைட் ட்ரோன்ஸ் மாதிரி தான் அதுவும் கிட்டத்தட்ட. அந்த வெசல்ஸ் வச்சு அடிப்பாங்க. அது உங்களை நோக்கி வரும்போது நீங்க அதை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டீங்கன்னா ஓகே, மிஸ் ஆயிடுச்சு, அது இந்த கப்பல் மேல மோதிச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, ஒட்டு மொத்தமா பத்திக்கிட்டு எரியும். அது வெறும் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அமெரிக்காவோட கௌரவம், இவ்வளவு காலமா கட்டி காத்துட்டு இருக்க கௌரவம் இருக்குல்ல, அதை ஃபுல்லா அசைச்சு பாக்குற மாதிரி ஆயிடும். இதை தாண்டி கார்க் ஐலாண்ட்ல அவங்க கிரவுண்ட் இன்வேஷனை ஈரான் சார்ந்து மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் ரைட்டு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இவங்க ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, டொனால்ட் ட்ரம்ப் அவரோட சகாக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காராம். இது போல இந்த போரை முடிச்சிடலான் இருக்கேன், வேணாம் போதும், உலக நாடுகள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு, நமக்கே இது பேக் ஃபயர் ஆகாம இருக்கு, நான் முடிச்சிக்கலான் இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா, நம்ம நினைச்ச டார்கெட்ஸ் அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எதுக்கு இது தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கணும்னு அவர் அந்த எய்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காப்லையா. இன்னொரு மேட்டர் உங்களுக்கு தோணலாம், ப்ரோ ஹார்மோஸ் பிரச்சனையில் இருக்கும்போது க்ளோஸா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாங்கன்னா எப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு அவரே பதில் கொடுத்துருக்காராம். இல்ல, ஹார்மோஸை நம்ம ரீஓப்பன் பண்ணிப்போம், ஆனா போர் மூலமா பண்ண வேணாம்,
நாம பேசுவோம், பேச்சுவார்த்தையிலேயே கன்ஸ்ட்ரக்டிவா சில விஷயங்கள் ஈரான் கேட்கிற கண்டிஷன்ஸை ஒன்று ரெண்டு ஒத்துக்கிட்டு நம்ம பேச்சுவார்த்தை மூலமாவே ஹார்மோஸை ரீஓபன் பண்ணதை பத்தி முடிவு பண்றோமே அப்படின்னு அவர் சொன்னதா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் இப்ப நியூஸை வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் இப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சமீப காலமா அவரோட பேச்சை நல்லா கவனிங்க. ஈரான் என்னங்க இப்படி அடிக்கிறாங்க, நாங்க என்னமோ நினைச்சோம், பயங்கரமா எதிர்த்து சண்டை போடுறாங்க, நல்ல நாடுன்ற மாதிரிலாம் அவர் வாயிலே சொன்னார். அதே ட்ரம்ப் அடுத்த சில மணி நேரங்களிலேயே என்ன ஒரு மோசமான நாடு ஈரான் அப்படியே பேசுவாரு. ஸோ அவர் வாயில நெகட்டிவா வரதை எப்போ நம்ம பார்த்த விஷயம், ஆனால் பாசிட்டிவா வரதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது அவர் இந்த டயலமோட இருக்கார் அப்படின்ட்டு. ரைட்டு. நெட்னியாகு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எப்பப்பெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் சார்ந்து யோசிக்கிறாரோ அப்பப்பெல்லாம் இவர் என்ட்ரி கொடுத்துருவார்ல. இப்ப என்ட்ரி கொடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல இந்த போர் எப்போ முடியும், என்ன பண்ண போறோம், இதை பத்தி நாங்க ஸ்கெட்யூல்லாம் இப்ப அனௌன்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் பேச விரும்பலங்க அப்படின்னு நெத்தனியாக சொல்லியிருக்காரு. சோ இந்த வாரம் தொடர்ந்து கொண்டு போகணுன்றதான் அவரோட விருப்பமா இருந்துகிட்டு இருக்கு. நாங்க ஏற்கனவே பாதி கிணத்தை தாண்டிட்டோம், அவ்வளோ அடி அடிச்சு முக்கியமான டார்கெட்ஸ் எல்லாம் தூக்கிட்ட ஈரான்ல. இன்னும் கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்ணுங்க, ஒட்டுமொத்தமா கதையை முடிச்சிருவோம். இந்த ஈரான் ரெஜிம் இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளேயே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நாங்க அடிக்கிற அடி அப்படியே இருக்கு. அதே முதலாளி அமெரிக்கா அவரும் சேர்ந்து நாங்களும் அடிக்கவே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு ஈரானோட ஒட்டுமொத்த இன்டீரியர் ரெஜிம் அப்படின்ட்டு இந்த மனுஷன் அப்படி பேசியிருக்காரு. இதை கேட்கிற ட்ரம்ப் என்ன நினைப்பாரு? ஆமா அப்படியா, ரைட்டு, அப்ப சொல்ற மாதிரி கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்ணலாம் அவரும் நினைச்சாருன்னா கான்ஃபிளிக்ட் இன்னும் பெருசா மாறிதான் போகும். இதுக்கு மத்தியில 2 சைனீஸ் வெசல்ஸை ஹார்மூஸை கடந்து போறதுக்கு ஈரான் அலோவ் பண்ணிருக்கு. இந்த ஒரு கான்ஃபிளிக்ட்ல அதிகப்படியா பாதிக்கப்பட போற நாடுகள்ல சைனா ஒண்ணு. ஏன்னா அவங்க ஹார்மூஸ் சார்ந்து ஈரான் சார்ந்து ஆயில் பேஸ் பண்ணி அவ்வளவு நம்பி இருக்காங்க. ஈரான் இல்லைன்னா சைனாவோட பொருளாதாரமே காலின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சைனா டைவர்சிபிகேஷன்ல பேர் போனவங்க. இங்க ஒரு வளம் கிடைக்கலையா இன்னொரு இடத்துல இந்த வளம் சார்ந்து எடுக்க பார்ப்பாங்க. அப்பேற்பட்டவங்க அதுல தெளிவா இருக்காங்க. ஆனா இருக்கிறது எதுக்காக விடுவானே, இந்த கடுப்புல அவங்க இருக்காங்க. இப்ப ரொம்ப கடுப்போட உச்சத்துக்கு போன சைனா என்ன பண்ணிருக்கு, இஸ்ரேல் தலைமைக்கே கால் பண்ணி பேசியிருக்காங்களாம். இந்த வாரம் சீக்கிரமா நிறுத்தி தொலைங்களான்னு அவங்க ப்ரெஷரை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். அமெரிக்கா சைட்ல இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. போதுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்களாமா. ஏன்னா உங்களுக்கே தெரியுமே சைனாவுக்கு அமெரிக்கால எவ்வளவு பெரிய முருகல் நில. ஆனா சமீப காலமா சைனாவுக்கு ட்ரம்ப் போற மாதிரிலாம் ஸ்கெடியூல் போடப்பட்டிருந்துச்சு. அது இந்த வாரால் தான் தள்ளி தள்ளி போக ஆரம்பிச்சது. ஸோ ப்ரெஷர் இப்போ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுல சைனாவையும் இன்னும் கோவத்தை தூண்டுற மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. அதனால பின் இந்த 2 பேருக்கும் பெரிய தலைவலியா மாறி நிற்கும். ஈரான் அடிக்க போயிட்டு பெரிய புதக்குடியில 2 தரப்பும் மாட்டின மாதிரி ஆயிடும். குவைத்து பரிதாபம். ஒரு முறை குவைத்தை பத்தி செய்தி சொல்லும் போதும் எனக்கு உள்ளார கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. குவைத்தோட பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்குல்ல, அவங்க இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, துபாய் கோஸ்டுக்கு அருகில ஈரான் ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய ஆயில் டேங்கர் அல் சலாமிய அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தே சொல்லுது இதை. ஆக்சுவலா இந்த அடிக்கும் போது அது ஃபுல்லி லோடடா இருந்திருக்கான். முழுக்க முழுக்க ஆயில் உள்ள லோட் பண்ணி வச்சிருந்திருக்காங்களாம். அது எப்படி நீங்க அடிச்சிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்றீங்க நெகட்டிவ் அப்படின்னு குழம்பி தள்ளிக்கிட்டு இருக்கு. இது மட்டுமா, அந்த கப்பல் டேமேஜ் ஆயிருக்க விஷயத்த குவைத் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஈரான் அடிச்சதுல டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா ஒரே நல்ல விஷயம், கேஷுவாலிட்டிஸ் எதுவும் இல்லை, அது வரைக்கும் ஓகே. இது ஒரு ப்ரூட்டல் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு அவங்க வகைப்படுத்திருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக்னா ஈரான் போர் விமானங்களை போய் அடிச்சுதான் கேட்டீங்கன்னா ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எதுவும் ஏர் பேஸ் பண்ணி நடக்கிற அட்டாக் தானே, அதை தான் அவங்க அப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க சொன்னாங்கல்ல அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல் சலாமி, அதோட அப்ராக்சிமேட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது துபாயில இந்த போர்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, ஜபல் அலி போர்ட். இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் ரைட் சைட்ல போனீங்கன்னாக்கா இந்த கரைக்கு இந்த தொலைவுல தான் அந்த ஒரு கப்பலை பெரிய ஆயில் டேங்கரை ஈரான் அடிச்சதா சொல்றாங்க. ஸோ துபாய்க்குள்ளேயும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, துபாய் போர்ட்டுக்கு வெளியே அந்த கோஸ்ட் ஆஃப்லயும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொடுமை மக்களே. துபாய் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கிறது கொடுமையே கொடுமை. இந்த அல் சலாமியை பத்தி சொல்லணும்னா 2011 வருஷம் இது தயாரிக்கப்பட்ட ஒண்ணு. இது ஆப்ரேட் பண்றது ஓன் பண்றது யார் தெரியுமா? ஸ்டேட் ஓன்டு கம்பெனியான குவைத் ஆயில் டேங்கர் கம்பெனி இருக்குல்ல, அவங்க தான் இதை ஓன் பண்ணிருக்காங்க. குவைத் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஈரான் மேல இருக்க கோபம் இருக்குல்ல, அது அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்ணிட முடியும், அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி அவங்க படைகளை திரட்ட போய் ஈரான் அடிக்க முடியும்? எதுவும் பண்ணாம இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணிட்டாங்க கதை முடிஞ்சு. இதுக்கு மத்தியில துபாயில வேற தொடர்ந்து வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மிசைல்ஸ் ட்ரோன்ஸ்னு வருது, அதை இன்டர்செப்ட் பண்றாங்க, டெபிரி பட்டு சில பேர் காயப்படுறாங்க. இது தொடர்ந்து லூப் மோட்ல நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே நேரம் கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப அங்க இருக்க மக்கள் ஷெல்டர்ஸ் நோக்கி தான் போற வண்ணம் இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் அட்டாக் குறையிறது, அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் எப்பலாம் அதிகமா வருது. இப்படிதான் துபாயில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஈரானோட அக்ரஷன் இருக்குல்ல இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேல, அதுவும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இது பத்தாதுன்னு ஈரான் கோபத்தை இன்னும் தூண்டி விடுற மாதிரி அமெரிக்க இஸ்ரேலிய படம் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு. எங்க தொட்டிருக்காங்க தெரியுதா? ஈரானோட ஜான்ஜான்ல இருக்க
ஒரு மிகப்பெரிய தொழுகை நடக்கிற இடம். இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க வழிபாடு தலம் சார்ந்து. அந்த டோம்ல இங்கெல்லாம் தெரியுதா மக்களே உங்களுக்கு கொத்தர்கள் எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு? அவங்க டார்கெட் இதுதான் அடிக்கணும்னு நினைச்சு அடிச்சாங்களா இல்ல கொலாட்ரல் டேமேஜான்னு தெரியல. பிகாஸ் இதுக்கு பக்கவாட்டு பகுதிகளை பாக்குறப்ப அந்த இடமே நிர்மூலமாயிருக்கு. கட்டடங்கள்லாம் சரிஞ்சு கீழே விட வச்சிருக்காங்க அடிச்ச அடியில. மத்தபடி இந்த ரிலிஜியஸ் சைட்டும் பயங்கரமா சேதப்பட்டிருக்கு. ஈரான் சும்மாவே பதிலடின்னுவாங்க. இப்ப இப்பேற்பட்ட அடியை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ரிவெஞ்ச் எந்த அளவுக்கு வைக்க போறாங்களோ. ஈரான் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கு? இஸ்ரேலோட பெட்டட்டிக் இருக்குல்ல, அங்க அடிச்சிருக்காங்க பாருங்க ஒரு அடி. ஈரான்ல மட்டும் அங்க இருக்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க நினைச்சீங்கன்னா தவறுங்க. இஸ்ரேல்ல இருக்கிற அப்பாவி பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்கன்னா தெரியும், கை குழந்தை, அதை ரெஸ்கியூ பண்றவங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரான் அடிச்சிருக்க இடம் அப்படி சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து அடிச்சிருக்கான்றதான் அடுத்த பெரும் குற்றச்சாட்டு. ஸோ ரெண்டு தரப்பும் மாறி மாறி இந்த ஒரு தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ட்ரம்ப் சொன்னதா வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஒரு நியூஸை வெளியிட்டாங்களே, அது உண்மையா இருக்கும் பட்சத்துல வர திங்கட்கிழமைக்குள்ள நம்ம போர் நிறுத்தம் சார்ந்த நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.